குழந்தை ஒட்டகம் அம்மா கிட்ட கேட்டுச்சு, அம்மா நமக்கு ஏன் இவ்வளவு நீளமான கால்கள்? அதுவா மகளே, நாம் பாலைவனத்தில் வசிக்கிற விலங்கு. பாலைவனத்தில் அந்த மணல் புதைய அந்த இதில் வந்து கால் புதைந்து நடக்கணும். அதனால நமக்கு இயற்கை நீளமான கால்களை படைத்திருக்கிறது. அம்மா நமக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கரடுமுரடான உதடுகள்? அதுவா மகளே, பாலைவனத்தினுடைய தாவரங்கள் எல்லாம் முள் செடிகள், அதுதான் நமக்கு உணவு. கடினமான அந்த உணவை கடித்து உண்பதற்காக இயற்கை நமக்கு இவ்வளவு கரடுமுரடான உதடை அளித்திருக்கிறது. ஆமா நமக்கு மட்டும் ஏன் மற்ற விலங்குகள் இல்லாத இப்போ தனியாக ஒரு தண்ணீர் பை இருக்கிறது நம்முடைய கழுத்தின் அருகே. அதுவா மகளே, பாலைவனத்தில் நாம் வசிக்கிறோம். பாலைவனத்தில் தண்ணீர் இருக்காது நினைத்த இடத்தில். ஸோ நாம் பயணம் செய்கிற பொழுது நமக்கு தண்ணீர் தேவைக்காக நாம் எப்பொழுதும் தண்ணீரை சேமித்து வைப்பதற்காக இயற்கை நமக்காக அதை கொடையாக வழங்கியிருக்கிறது. அந்த குழந்தை ஒட்டகம் அம்மாவிடம் இறுதியாக கேட்டது, அப்படியானால் அம்மா நாம் ஏன் சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிறோம் என்று. இன்றைக்கு தமிழ் சினிமாவினுடைய நிலைமை கிட்டத்தட்ட ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு நிலவரம் தான். அதுக்குரிய எல்லா சக்திகளும் இருக்கு. ஆனால் அது தன்னுடைய அனைத்து வீரியங்களையும் விரிச்சு தன்னுடைய சக்தின்னு வெளிப்படுத்த முடியாத ஒரு இடத்துல இருக்கு. ஒரே ஒரு சின்ன உதாரணம் சொல்றதா இருந்தா, இந்த படத்தோட சென்சார் டைம்ல புறம்போக்குன்னு ஒரு வார்த்தை டயலாக் இருந்து அதை மியூட் பண்ண சொன்னாங்க. நான் கேட்டேன் அந்த அதிகாரி கிட்ட, அதை உறுப்பினர் கிட்ட கேட்டேன், ஏங்க புறம்போக்குன்னா வேஸ்ட் லேண்டுன்னு அர்த்தங்க. தமிழ்நாட்டினுடைய எல்லா அரசு டாக்குமெண்ட்லேயும் புறம்போக்குன்னு இருக்கும். புறம்போக்கு இல்லைன்னா பொது உடைமையும் படம் கூட வந்திருக்கு, நீங்கள் கூட அதை சர்டிஃபை பண்ணியிருக்கீங்க, அந்த வார்த்தையை மியூட் பண்ண சொல்லியிருக்கீங்க அப்படின்னு கேட்டப்போ, அதெல்லாம் கிடையாது சார், யூசர் கிட்ட வேணா மியூட் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. ஸோ புறம்போக்குங்கிற வார்த்தையை நாங்கள் வந்து மியூட் பண்ண, இதுதான் ஒரு ஒரு படத்தோட இயக்குனராகவோ அல்லது இந்த படத்தை உருவாக்குனவங்களாவோ இருக்கிற அவங்களுடைய வாய்ஸ்க்கு இருக்கிற மரியாதை, மதிப்பு. ஒரு விஷயத்தில் நம்ம சொல்லப்பட்ட விஷயத்துக்கு கூட என்ன காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இந்த இடத்துல ரொம்ப குறைவு. இதுக்கு நடுவில் தரமான படங்களை உருவாக்க வேண்டும், ஒரு படம் பார்க்குற ஒரு அனுபவத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக கடந்து போராடுறோம். அந்த போராட்டத்தினுடைய ஒரு நிறைவு பகுதி படம் தியேட்டருக்கு வந்து நிற்குது. அது உங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுடைய இதுவும் இல்லாமல் இருக்கு. இதனுடைய ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாண பந்தியில் போய் நம்ம நின்னோம்னா நிறைய பேர் வேலைக்கு வரவங்க சர்வ் பண்ணுவாங்க. அதை தாண்டி இந்த கல்யாண வீட்டில் இருக்கிறவங்க கூட நின்று சர்வ் பண்ணுறப்போ அதில் ஒரு கூடுதல், அதே வடை தான் வைப்பாங்க, அதே அப்பளம் தான் வைப்பாங்க, ஆனால் ஒரு கூடுதல் அக்கறையும் ஒரு கூடுதல் அன்பும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த படத்தோட ப்ரொமோஷன் ஒட்டி நிறைய பத்திரிகையாளர் நண்பர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ பண்ணி பேசி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அந்த அன்பை உணர்ந்தேன். அதில் எழுதுகிற ஒரு வார்த்தை 2 வரியை கூடுதலாக எழுதுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஒருத்தருடைய கட்டுரையிலையும் ஒருத்தருடைய இன்டர்வியூலையுமே நான் ஃபீல் பண்ணேன். அதுக்காக நான் ரொம்ப மனப்பூர்வமான நன்றிகளை, ஏன்னா உங்கள் இடத்துல இருந்து இங்கே வர்றப்போ அது எந்த விதமான இதுவாகவும் பார்க்காம நம்ம இடத்துல இருந்து ஒருத்தவங்க போயிருக்காங்கன்னு உங்கள் தோளில் தூக்கி வச்சு பார்க்குற அந்த பெருந்தன்மைக்கும் அந்த பரந்த மனதுக்கும் நன்றியோடு நான் இந்த விஷயத்தை தொடங்குறேன். இதை ஒருங்கிணைக்கிற பொறுப்பையும் எங்கிட்டே கொடுத்துட்டாங்க. நான் ஏதாவது ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணேன்னா இதோட கோ ஆங்கராக தயாரிப்பாளர் உடன் இருக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதை தொடங்குறதுக்கு தமிழ்நாடு அரசினுடைய விருது வாங்கியிருக்கிற திரு லியோ ஜான்பால்லேருந்து இந்த மீட்டிங்கை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். உங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்காக அழைக்கிறோம், வாங்க.